ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் ஹெச்சி வர்மா புக்கை வாங்கிட்டேன் ப்ரோ, பட் இருந்தாலும் எப்படி அதை யூஸ் பண்ணி நீட்டுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது தெரில. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டாக வந்து பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் ஹெச்டி வர்மா புக்கை நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன் வந்து நான் ஹெச்டி வர்மா புக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹெச்டி வர்மா புக்கை பற்றி ஏ டு இசைட் வந்து பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் சுப்ரகாஷ், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. லெட் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வாட் இஸ் ஹெச்சி வர்மா புக்? ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கும் உங்கள் கான்செப்டுடைய ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தியரி கொடுத்துருப்பாங்க. தென் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெச்சி வர்மா புக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் புக் ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு யூஸ் ஹெச்சி வர்மா. ஸோ இந்த ஹெச்சி வர்மாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு யூடியூப் லெக்சர்ஸை பார்த்தோ அப்படி இல்லைன்னா ஏதாவது கோர்ஸ் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு கூடிய வீடியோஸை பார்த்து தான் படிப்பீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் வந்து யூடியூப்பில் லெக்சர்ஸ் நடத்திருப்பாங்க, அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்க்குவீங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெச்சி வர்மா புக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் லைன் பை லைன் என்சிஆர்டி மாதிரி ஹெச்சி வர்மா புக்கை படிக்கணுமா அப்படின்னா நோட் அந்த மாதிரிலாம் படிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த ஹெச்சி வர்மாவில் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா வந்து பண்ணால் மோர் தென் எனஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஹெச்சி வர்மா புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கைனமேட்டிக்ஸ் லெசன் இருக்குது சாப்டர் 3. ஸோ அதை நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இது என்னென்னா, உங்கள் புக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்கள் தியரி வந்து பார்த்தா இருக்கும். ஸோ தியரி இன் பிட்வீன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் இங்கே 3.2 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், ஸோ நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஜேஇ மெயின்ஸ் 2023 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கொஷின்ஸு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது என்ன தெரியும் அப்படின்னா, ஹெச்சி வர்மா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக நீட்லேயும் ஜேஇலையும் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ இன் பிட்வீன் தியரியில் கொடுத்துக்கூடிய இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு கொஷின் கொடுத்து அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெச்சி வர்மாவில். ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கொஷின் உங்களுக்கு ஜேஇ மெயின் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி வர்மா கூடிய கொஷின்ஸை ஒன்றா டேரெக்டாக கேட்கலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி வேறு நியூமெரிக்கல் டேட்டாஸ் கொடுத்து கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் 1 அப்ஜெக்டிவ் 2ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி வர்மாவில் ஒரு 10 கொஷின்ஸ் பக்கமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் காட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்போ 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஹெச்சி வர்மாவில் இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெசன் படிக்கும்போது இன் பிட்வீன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் 1 அண்ட் அப்ஜெக்டிவ் 2 கொஷின் சால்வ் பண்ணணும். தென் எக்ஸசைஸ் கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 4 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி வர்மா புக்கில் வந்து சால்வ் பண்ணணும். இல்லை இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். அப்ஜெக்டிவ் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டரை எப்படி ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை, அந்த சாப்டர் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணணும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் லெக்சரோ இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்செப்டை கற்றுக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் பிஒய்க்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ 1989 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய நீட் பிஒய்க்யூஸ் அண்ட் ஏஎம்பிஎம்டி பிஒய்க்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் பிஒய்க்யூ. ஸோ ஜேஇ மெயின்ஸ் பிஒய்க்யூ பொறுத்தளவுக்கு 2019 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய பிஒய்க்யூஸ் மட்டுமே சால்வ் பண்ணால் மோர் தென் எனஃப். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் ஹெச்சி வர்மா சொன்ன அந்த 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ்
எக்ஸாம்பிள் கொஷின், ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ், அப்ஜெக்டிவ் 1 and 2 அண்ட் எக்ஸசைஸ் கொஷின். இந்த 4 டைப் ஆஃப் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் அந்த சாப்டர்லேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து பாருங்க எழுதுனீங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்பராக. இப்போ கைனமேட்டிக்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணணும், தென் நீட் பிவைக்யூ சால்வ் பண்ணணும், தென் ஜெய் பிவைக்யூ சால்வ் பண்ணணும், தென் HC வர்மா கூட கொஷின் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த கைனமேட்டிக்ஸ்லேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி எழுதி நீங்கள் அந்த சாப்டரில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், அதனுடைய மார்க்ஸ் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ஃபார்முலா அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் கான்செப்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் பை வாட்சிங் லெக்சர். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூ ஸ்ட்ராங் பண்ணணும், நீட் பிவைக்யூஸ் அண்ட் ஜெய் பிவைக்யூஸும் ஸ்ட்ராங் பண்ணணும். தென் வந்து HC வர்மா இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். தென் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தா அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு கோல்டன் ஃபார்முலா. லெக்சர் பார்க்குறோம், நீட் பிவைக்யூ ஜெய் பிவைக்யூ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், HC வர்மா கூடிய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறோம். நான் ஏன் HC வர்மாவை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நீட் பிவைக்யூஸ் அண்ட் ஜெய் பிவைக்யூஸ் எல்லாமே மோஸ்ட்லி HC வர்மாலேருந்து டேரெக்டாகவோ இல்லை அதுலேருந்து டிரைவ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் நீட் லெவல் அண்ட் ஜெய் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு DC பாண்டேவோ இல்லை வேறு ஏதோ இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீட் கொஷின் பேப்பர் செட்டரோ ஜெய் கொஷின் பேப்பர் செட்டரோ ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கான HC வர்மா வந்து படிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னோட சஜெக்ஷன் என்னன்னா HC வர்மாவுடைய கொஷின்ஸ் ஆச்சு அதுலேயும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ PDF கூட நிறையா ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க முடியல அப்படின்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அப்படி ஆஃப்லைனில் வாங்க இருந்துச்சுன்னா நம்ம டேக் பண்ணியிருப்போம் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நீட் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.